ஹே காய்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கேலரி யூடியூப் சேனல். இன்றைக்கி ரெட் எல்லோ க்ரீன் அப்படின்னு டிராஃபிக் சிக்னல் மாதிரி 3 கலரில் பேப்பர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஃப்ளவர் செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெட் கலர் பேப்பர் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் நம்ம பெட்டல் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக ஸ்கேலில் 8 சென்டிமீட்டர் அளவு எடுத்துகிட்டு நம்ம அந்த பேப்பரில் மார்க் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃப்ளவர்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஸ்கொயர் கட் பண்ணி எடுக்கணும். நான் 4 ஃப்ளவர் செய்ய போகிறேன். ஸோ 4 பெட்டல்ஸ்க்காக 4 ஸ்கொயர் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக அதிலேருந்து ஒரு ஸ்கொயர் எடுத்துகிட்டு அதோட ஆப்போசிட் சைடு மடிச்சுக்கோங்க. அதே மாதிரியே அந்த 4 ஸ்கொயர் பேப்பர்லேயுமே நம்ம ஆப்போசிட் சைடு மடித்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இது எல்லாமே கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு பென்னோ ஆர் ஸ்கெட்ச் ஏதோ ஒரு மார்க்கரோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு நான் ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன்ல இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் எப்படி ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா நம்ம செய்ய போகிற ஃப்ளவரோட ஷேப்பே மாறிடும். ஸோ கரெக்டாக அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரா பண்ணுறோம் இல்லையா, அதுவுமே கரெக்டாக ட்ரா பண்ணி எடுத்துருக்கணும். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு ஃப்ளவரோட பெட்டல் மாதிரியே கிடச்சிருக்கா. இப்போ அதோட ஆப்போசிட் சைடை நம்ம அந்த ஸ்கெட்ச் வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு பென்னோ ஆர் பென்சிலோ ஏதோ ஒன்று வச்சுட்டு அந்த 2 சைடும் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எத்தனை ஃப்ளார்ஸ் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பெட்டல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லோ கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் ஒரு 4 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கோங்க. 4 சென்டிமீட்டர் அளவு எடுத்துகிட்டு நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எதுவுமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 4 பீஸ் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக இப்போ அவ்வளோதான், இதுவுமே ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சைடு இருக்கட்டும். அதுக்கப்புறமா க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இல்லைன்னா அந்த கண்ணாடி ஸ்கேல் யூஸ் பண்ணிங்கன்னா அதை அப்படியே வச்சிங்கன்னா 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் மடித்து காட்டுறேன், அந்த மாதிரியே மடிச்சுக்கோங்க. இப்போ இது 2ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதோட ஆப்போசிட் சைடு மடிச்சுக்கலாம். இப்போது நான் மடித்து காட்டியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்போவும் லீவ் கட் பண்ணுறதுக்காக ட்ரா பண்ணுவோமே அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த லைன் மேலேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அழகான 2 லீவ் கிடச்சிருச்சு. நான் ஆல்ரெடி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதே க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு நான் 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம 4 பீஸ் கட் பண்ண போகிறோம். ஸோ 4 பக்கம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம இந்த ஃப்ளவரோட ஸ்டெம் பார்ட்டுக்காக நம்ம கட் பண்ணுறோம். ஸோ 4 சின்ன சின்ன பீஸ் மட்டும் இருந்தாலே போதும். அதையும் மடிச்சிட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், ஒரு வேலையே முடிஞ்சிச்சு. ஃப்ளவர் செய்கிறதுக்கு தேவையான அதோட பார்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போது இந்த லாங்கான பீஸ் இருக்குல்லவா, இதை எடுத்துகிட்டு நம்ம நியூஸ் பேப்பர் ரோல் பண்ணுவோமே அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டெம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரீஃபிலோ இல்லை பென்னோ பென்சிலோ ஏதோ ஒன்று வச்சுட்டு நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே ரோல் பண்ண வந்துடும். இப்போ இந்த 4 ஸ்டெம் பார்ட்டுமே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எல்லோ கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதோட கார்னரில் நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதை நான் ரோல் பண்ணுறேன்லவா, இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த சைடு வச்சு தான் ரோல் பண்ணணும். அவ்வளோதான், ரோல் பண்ணி முடிச்சுட்டு இந்த லாஸ்ட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிடுங்க. அவ்வளோதான், இந்த மாதிரியே இந்த 3 பீஸ்லேயுமே நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி எடுக்கிறது தான் கொஞ்சம் பெரிய வேலையாக தெரியும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான ஃப்ளவர்ஸாக கிடைக்கும்.
இப்போது அதை ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த பெட்டலோட சென்டரில் நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ஒட்ட போகிறோம். இந்த பெட்டலோட 2 கார்னருமே சென்டரில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அந்த இடத்துல மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதை 2யுமே ஒட்டிடுங்க. கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக ஒட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு 2 மினிட்ஸ் வந்துட்டு அதை காய வச்சுருங்க. இப்போ எல்லாமே அதே மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரியான நிறைய ஃப்ளவர் மேக்கிங் வீடியோஸ், ட்ராயிங் வீடியோஸ், பெயிண்டிங் வீடியோஸ் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ், ரீயூசிங் ஐடியாஸ் அதெல்லாமே பார்க்கணும் அப்படின்னா சுகாஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம லீவ்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த லீவ்ஸ் எடுத்துகிட்டு ஒரு சிசர் வச்சு நீங்கள் லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா அது அழகாக வளைஞ்ச மாதிரி வரும். ஸோ எல்லாமே அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த லீவ்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளவரில் ஒட்டிடலாம். நான் 2 ஃப்ளவர்ஸுக்கு 2 லீவ்ஸ் இருக்கிற மாதிரியும் பேலன்ஸ் இருக்கிற 2 ஃப்ளவர்ஸுக்கு 1 லீஃப் மட்டும் இருக்கிற மாதிரியும் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மெஷர்மெண்ட் எடுக்காமையே நிறைய இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ஃப்ளவரும் வந்திருக்கு. ஆனால் அது ஃப்ளவரா அப்படின்னு மற்றவங்க கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. அதனால் இப்போ நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அழகான ஃப்ளவர் கிடைக்கும். நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்தனால உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை விட பெரிய ஃப்ளவர் வேணும் அப்படின்னா கொஞ்சம் மெஷர்மெண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது போலவே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சுகாஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் உடனே அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். இனி அடுத்த வீடியோவில் வேறொரு சூப்பரான ஐடியாவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.